GT Holidays, South India's #1 travel brand. Darling, electronics, mobile மற்றும் furniture in 10 கோடி தீபாவளி பரிசு மழை. Taste the symphony of Milky Mist Capella Chocolatum. I want to ask you about your color schemes, okay? They are very specific, but also your costumes. You're not a big you're not a fan of designer shirts, right? You're like printed. Trisha and இதுவாக இருக்கட்டும் அவங்க வந்து ஒரு yellow just plain yellow சுடிதார், that's a major costume. இங்கே வந்து அரவிந்த் is wearing a rust red kind of ஒரு shirt, then second halfல ஒரு green only green t-shirt. Arvind moves to a kind of a grayish color t-shirt. அந்த படத்தில் வந்து ஆரம்பத்தில் விஜய் சேதுபதி வந்து இஸ் வெரிங் ஒன் அந்த ஆர்மியிலலாம் போட்டுப்பாங்கல்ல கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு கேமோஃப்ளேஜ் ஜாக்கெட் மாதிரி அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் போட்டுட்டு லேட்டர் வில் சேஞ்ச் இன்டு தட். டெல் மீ அபவுட் ஹவ் யூ திங்க் அபவுட் காஸ்டியூம்ஸ். எனக்கு என்னன்னா அது அவங்களோட ஒரு இன்னர் ரிஃப்ளெக்ஷனாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ என்னையே எடுத்துக்கிட்டால் நான் எப்போவுமே டிஷர்ட்ஸில் இருப்பேன். இப்போ உங்களோட இன்டர்வியூஸ் அப்சர்வ் பண்ணும்போது ஷர்ட் உள்ள ஒரு டிஷர்ட்டோட இருக்கிறது அது ஒரு பேட்டர்னாக இவால்வ் ஆகும். தட் இஸ் ஹவு வி வாண்ட் டு போர்ட்ரே ஆர்செல்ஸ். அண்ட் அது ஓரளவுக்கு நீங்கள் யாருங்கிறதையும் அது சொல்லிடும். ஸோ இப்போ அரவிந்த் சாருக்கு வரும்போது அவர் வந்து என்னென்னா நம்மளை யாரும் நோட்டீஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஆள். அதனால தான் நீங்கள் வீட்டுக்கு போனோன்னா அவர் போடுற ட்ரெஸ் பார்த்தீங்கன்னாலே கிரே ஒரு மாதிரி ஒரு டார்க் இதுக்குள்ளே தான் போகும். ஹீ டசன்ட் வாண்ட் டு பி நோட்டிஸ்ட். ஆனால் இது அவங்க வாங்கி கொடுத்தது, தங்கச்சி வாங்கி கொடுத்தது. ஸோ தங்கச்சிக்கு ஓரளவுக்கு தெரியும் இவருக்கு டார்க் கலர்ஸ் தான் பிடிக்கணும். ஆனால் இவர் கல்யாணத்துக்கு வராருங்கிறதுனால தான் அவருக்கு ஒரு மாதிரி ஒரு டபுள் பாக்கெட் ஷர்ட்டு அவரோட ஸ்டைல்லே இருக்கணும். ஆனால் கொஞ்சம் அது எலிவேட் ஆகிருக்கணும், கொஞ்சம் தூக்கலாம். அதாவது நீ கல்யாணத்துக்கு வர்ற ஊருக்கு வர அந்த லெவலில் அது இருக்கணும் அப்படின்னு தான் தோணுச்சு. வேற அவருக்கு கார்த்தி சாருக்கு நம்ம இது பண்ணும்போது நாங்கள் எப்படி ரிஜெக்டே பண்ணுவோம் அப்படின்னா இது மீட்ரு எவ்வளோ அப்படின்னு கேட்போம். 200 ரூபா 250 ரூபா ரிஜெக்ட், 100 ரூபாவில் போய் பாரு அப்படிம்போம். ஏன்னா அங்கே தான் அந்த டோனே வரும். நம்ம சொல்கிற அந்த டிசைன்ஸ் இருக்குல்ல, ரொம்ப ஊருக்கார டிசைன் அது. அப்படி தான் அதை சூஸ் பண்ணோம். பட் இது எல்லாத்தையும் தாண்டி இது எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா முதல்ல நானும் காஸ்டியூம் டிசைனர். ஏன்னா எனக்கு கிட்டத்தட்ட நான் 99ல் சென்னை வந்தேன். அப்போலேருந்து அவங்கள எனக்கு தெரியும். ஸோ மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவங்க டெக்ஸ்டைல் டெக்னாலஜி படித்தவங்க. ஸோ அதனால் பேச ஆரம்பித்தோம்னா முதல்ல கேரக்டர்ஸை விடிய பேசுவோம். இவங்க யார், இவங்களோட இது என்ன, அவங்களோட அந்த நிறைய லேயர்ஸ் அந்த டைமென்ஷன்ஸ் முதல்ல பேசுவோம். பேசி என்ன மாதிரி ட்ரெஸ் போடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு டெசிஷனுக்குள்ளே அதுக்கப்புறமா போகும். அது மாதிரி தான் நம்ம இவருக்கு வந்தது. இப்போ விஜய் சேதுபதி பண்ணும்போது அந்த காட்ராய் பேண்ட்ஸ்குள்ளே வந்தது அப்படி தான் போனோம். ஏன்னா அவர் அயன் பண்ணி போடுற ஆள், அவர் நிறைய அழுக்கு பண்ணக்கூடிய ஒரு ஆள். அதனால தான் அவருக்கு காட்ராய் தான் அது கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு காட்ராய்க்கில் வைல்ட் லைஃப்பில் இருக்கிற ஒரு வேலையை முடிச்சுட்டு அப்படியே வர்றவர். ஸோ அதனால் அதிலே இருக்கட்டும், அந்த கேமோலே இருக்கட்டும். ஏன்னா அவரும் அதே மாதிரி தான், ஹீ கைண்ட் ஆஃப் பிளென்ஸ் இன் அந்த நேச்சரோடு இருக்கிற ஒரு ஆள். அவருக்கு அப்படி இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இவருக்கும் கிட்டத்தட்ட அதே இதுதான். இன்ஃபேக்ட் அவருக்கு கார்கோ பேண்ட்ஸே கொடுத்துடலாமான்னு கூட நினச்சோம். சரி வேண்டாம், கல்யாணங்கிறதுனால ஒரு காக்கி பேண்ட்ஸில் அப்படி இருக்கலாம் அப்படின்னு பின்னாடி போகும்போது மாறிடுச்சு. அவருக்கு வந்து அந்த க்ரீன் வந்ததுக்கு ரீசன் என்னென்னா ஆப்வியஸ்லி அங்கே நம்மாழ்வார்கிட்டேருந்து எடுத்துக்கிட்ட அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். சம்மன் ஹூஸ் ஸோ க்ளோஸ் டு நேச்சர். அவருக்கு அந்த க்ரீன் இருக்கலாம், அதுக்கு சாப் க்ரீன்னு சொல்லுவாங்கன்னு மறந்துடுச்சு எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. அந்த க்ரீனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா 2 வேரியேஷன் இருந்துச்சு, ஒரு எல்லோ அண்ட் க்ரீன் இருந்துச்சு. எல்லோவை வேற ஒரு சீனுக்கு மட்டும் யூஸ் பண்ணோம், அந்த ஜல்லிக்கட்டு பேன் சீனுக்கு மட்டும் யூஸ் பண்ணோம். இதுக்கு அந்த க்ரீனை நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ கார்த்தி வந்து முதல்ல போடுற எல்லோ ஷர்ட்டோட பேட்டர்னுக்கும் அவர் கடைசியில் க்ரீன் ஷர்ட்டில் போடுற பேட்டர்னும் ஐ திங்க் தேர் த சேம் பேட்டர்ன். சேம் பேட்டர்ன் லைக் ஆல்மோஸ்ட் அதே பேட்டர்னில் இன்னொரு கலர் சூஸ் பண்ணோம். ஸோ தட் வாஸ் ஜஸ்ட் பிகாஸ் அவர் அந்த மாதிரி அவ்வளோ யோசிக்காமல் அந்த இது எடுக்கிறாரு. அதாவது அந்த கட்டம் போட்ட சட்டை எடுங்கன்னு சொல்லுவாங்க. இங்கே போனாலும் அந்த கோடு போட்ட சட்டை கட்டம் போட்ட சட்டைன்னு தான் சொல்லுவாங்க. ஊரில் போய் எடுக்கிறது. அதுலேயும் என்னென்னா அந்த பண்டிலாக வச்சுருப்பாங்கல்ல கடைகளில், அதில் என்னென்னா இந்த எண்டு தான் இருக்கிறதுலே சீப்பஸ்ட்டாக இருக்கும். அதில் போனீங்கன்னா அந்த கலர் ஸ்கீம்லாம் உலகத்தில் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை எப்படி யோசிக்கிறாங்க பண்ணுறாங்கன்னு தெரியாது, வியர்டாக இருக்கும். நான் அடிக்கிற கலரே சொல்லலை, ரொம்ப வைப்ரண்ட் கலர்ஸ்லாம் சொல்ல, அது ஒரு பேட்டர்ன், அது ஊருக்கார பேட்டர்ன். அதுதான் அவர் போடணும். ஏன்னா அவர் அதை விட்டு தாண்டி வராத ஒரு மனுஷன். அவர் அதில் தான் இருக்கணும். ஸோ டெல் மீ அபௌட் தட் ட்ரிஷாஸ் yellow. அது பெரிய கதை. அது ஆக்சுவலாக என்னென்னா நாங்கள் யோசித்தது வந்து ஒரு பீகாக் அதோட ஸ்கீம் இருக்குல்ல, அதோட கழுத்துலேருந்து ரெக்க வரைக்கும் என்னென்ன டோன்ஸ் இருக்குமோ அதில் தான் போகிறதா இருந்தோம். தட் வாஸ் தி இனிஷியல் டெசிஷன். ஏன்னா நாங்கள் ஷூட் பண்ணுற ஹோட்டல் இன்டீரியர்ஸ்லாம் கிட்டத்தட்ட இப்போ இங்கே இருக்கிற எல்லாமே வார்ம் கலர்ஸ்.
ஸோ நம்ம வந்து ஸோ அது எல்லாம் எல்லோ ப்ரௌன் அதில் அதோட காம்ப்ளிமெண்ட்ரி ஹியூவான ஒரு ப்ளூ அக்வாமரைன் அதுக்குள்ளே போவோம், அந்த மயில் கலர்ஸ் அதுக்குள்ளே போயிடுவோம் அப்படிங்கிறதான் பிளான். போயிட்டோம், கடைக்கு போயிட்டு சூஸ் பண்ண போகும்போது போனால் நாங்கள் அங்கே போனோன்னா மைண்ட் அப்படியே மாறுது. ஏன்னா அவங்கள பார்த்துட்டோம், கதையை சொல்லியாச்சு, அவங்க ஸ்கின் டோன் என்னன்னு தெரியும். ஆனால் அங்கே பார்க்கும்போது காஸ்டியூம் டிசைனருக்கு வந்தது என்னென்னா, இதை எடுக்கிறாங்க, எடுத்துகிட்டு நான் உடனே இதை அப்படியே காமிச்சா ஒரு பெரிய ஒரு ஜர்க் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு ப்ளூ பாட்டம் ஒன்று வச்சு கொண்டு வந்து அவங்க வச்சுட்டாங்க. நான் ஒரு 1 hour நான் காலில் வெளியில் இருந்தேன், ஐ வாஸ் அரேஞ்சிங் அதர் திங்ஸ். கேமராமேன் வந்து அவரும் பார்த்தா அந்த ப்ளூவே அவர் எடுக்கலை, அவர் போய் ஒரு மரூன் கலர் ஒன்று எடுத்துகிட்டு வித் ஒயிட் பாட்டம் அவர் கொண்டு வந்து வச்சுட்டு 2 பேருமே தே ஆர் ஃபைட்டிங் எது நல்லா இருக்குது அப்படின்னு. நான் உள்ளே வந்து பார்த்தா முகம்லாம் செவந்து 2 பேரும் சண்டை போட்டு அப்படியே நிற்கிறாங்க. எனக்கு என்னன்னே புரியல. கேட்டால் இல்லை நான் இதை சூஸ் பண்ணேன், அவர் அதை சூஸ் பண்ணார், எங்களுக்குள்ள ஒரு காமன் இது வரல அப்படின்னு. எனக்கு என்ன ஷாக்குன்னா நம்ம ப்ளூவில் பேசினோம் என்ன இது. பட் த மொமெண்ட் ஐ saw that yellow, being a cameraman, I could see that yellow bounce. அந்த ஜானுங்கிற கேரக்டருக்கு அந்த yellow bounce ஆகும்போது she's going to look divine. ஸோ நம்ம ஒன்று யோசிச்சோம்ல, அதுக்கு டெட் ஆப்போசிட் இங்கே ஒர்க் ஆகுதுங்கிறது புரிஞ்சிருச்சு எனக்கு. ஐ டென்ட் திங்க் ட்வைஸ் டு பி ஃப்ளெக்சிபிள். டக்குன்னு அந்த ஐடியாலஜி மாற்றுறது எனக்கு தப்புன்னெலாம் தோணல. எனக்கு 100% இது ஒர்க் ஆகும்ட்டேன். கேமராமேன் கோச்சிக்கிட்டார், அது வேறு விஷயம். பட் இது ஏன்னா அது அவங்க ஸ்கின்னுக்கு அந்த மரூன் would have worked wonderfully well. பட் இதுதான் அந்த ஜானுங்கிற, ஏன்னா அவங்களுக்கு ஒரு பேக் ஸ்டோரி வச்சுருந்தோம். ஜானுங்கிறவங்க வந்து ரொம்ப வெல் ட்ரெஸ்டாக கிளம்பி அப்படிலாம் வரல. லாஸ்ட் மினிட்ல இந்த ரீயூனியனுக்கு வரோம், ஏன்னா நம்ம ராம் பார்க்கணும், நமக்கு இதான் லாஸ்ட் சான்ஸ் அப்படின்னு வர்றவங்க. அவங்க ட்ராவலுக்கு எப்படி வருவாங்களோ அப்படியே வரணும். ஸோ ஒரு ஜீன்ஸ் ட்ரௌசர்ஸ் வித் ஒரு பிளெயின் டாப்ஸ் இதில் தான் வரணும். அந்த ஸ்டோல் மட்டும் இருக்கலாம், ஏன்னா தட் ஷுட் அது ஒரு பிரேக் வர்றதுக்காக அந்த ஒரு ப்ளூ ஸ்டோல், அதுவுமே ஒரு மைல்டாக இருக்கணும். ஸோ இது பிளானில் இருந்தது, இந்த ட்ரெஸ்ஸிங்கில் இருக்கணுங்கிறது பிளானில் இருந்தது. இவ்வளோ சிம்பிளாக இருக்கணும், ஏன்னா மற்றவங்க எல்லாமே ரொம்ப வெல் ட்ரெஸ்ட் வெல் க்ரூம்டாக வருவாங்க. இவங்க சிம்பிளாக வரும்போது இவங்க ஸ்டாண்ட் அவுட் ஆவாங்கன்னு தெரிஞ்சு, அதுக்கு இது கரெக்டாக. And அவங்க கடைசியில் வந்து when she changes into that greyish costume, that matches his grey. That was the idea. ஆமாம், ஏன்னா என்னன்னா அதுக்கப்புறம் இட்ஸ் நாட் கோயிங் டு பி எனி, அவங்க ஸ்மைல் கூட பண்ண போகிறது கிடையாது. இட்ஸ் கோயிங் டு பி வெரி மெலோட்ராமேட்டிக். தே கோயிங் டு பிரேக் டவுன். அதனால் அங்கே அதுதான் வரணும், அந்த கிரே அண்ட் டுவர்ட்ஸ் பிளாக். ஈவன் நீங்கள் அந்த ஷூஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் தான் கொடுத்துருப்போம், அதை நோக்கி தான் அது போகணும். ப்ளஸ் அந்த ஏர்போர்ட்டோட இன்டீரியர்ஸ்க்கும் அது இட் ஒர்க் வெரி வெல். ஸோ நீங்கள் இன்டீரியர் ஸ்பேஸ், another thing that I really loved about both your films and is the use of space. இப்போ வந்து த்ரிஷா வந்து when she is leaving the reception deskல, அங்கே இந்த ரிசப்ஷன் டெஸ்க்லேருந்து ஒரு POV ஷாட் இருக்கும். you'll suddenly see that hotel ஒரு அந்த foyer-னு, அந்த I don't know what the exact word is, that area which is in front of the reception lobby, that huge area. It's vast. Like அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க அப்போ, because it's early morning or something like that. ஸோ அவங்க திரும்பி பார்க்கும்போது ஒரு எம்டினஸ் இருக்கும், அப்படியே ஒரு தடால்னு ஒரு எம்டினஸ். அதே மாதிரி இந்த படத்தில் when the young அரவிந்த் சுவாமி closes the door, அந்த பாய் closes the door, நீங்கள் வந்து அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஷார்ட் வச்சிருக்கலாம், வெளியே இருந்து அவர் கதவை மூடுறாருன்ட்டு. பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் உள்ளேருந்து வீட்டுக்குள்ளேருந்து, தட் இஸ் அந்த இருட்டான வீடு, அந்த காலியான வீடு, அந்த தட் டோட்டலி வேக்கண்ட் எம்டி ஹவுஸ். ஃபார் மீ தட் ஆல்சோ சிம்பிளைசஸ் தட் எம்டினஸ் இன் த ஹார்ட், யூனோ. இஸ் தட் ஹவ் யூ திங்க்? எஸ், ஓகே. அண்ட் இட் ஹான்ஸ் அந்த எம்டினஸ். ஏன்னா நம்ம அங்கே சொல்ல வர்றதும் அதானே. இப்போ நீங்கள் இதுதான் எனக்கு ஐம் ஹாப்பி யூ அப்சர்வ் தட். என்னன்னா ஈவன் அந்த 96ல் எண்டில் அந்த இரவிங்கு தீவாய் சாங்கில் வந்து ரிசப்ஷனில் அவங்க அந்த இதை சரண்டர் பண்ணிட்டு நடந்து வரும்போது அந்த லாபி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக அது போயிட்டே இருக்கும், பெரிய ஒரு லெங்க் இருக்கும். அது இதுக்கு தேடி அலைஞ்சோம், அது பாண்டிச்சேரியில் தான் கிடச்சிது, இங்கே இருக்கிற அக்கார்டில் இல்லை, பாண்டிச்சேரி அக்கார்டில் இருந்தது. ஸோ அங்கே அதை ஷூட் பண்ணிவிட்டு எக்ஸ்டீரியர் வந்து இங்கே ஷூட் பண்ணோம். ஸோ இட்ஸ் நாட் ஈஸி, ஏன்னா இட்ஸ் அ 5-star ஹோட்டல், அவ்வளோ ஈஸியாலாம் உங்களுக்கு பர்மிஷன்ஸ் கிடைக்காது. பட் வி நீடட் தட். இன்னொன்று அந்த காரிடாரில் வந்து இவர் இறக்கி விட்டுருவார், அவங்க நடந்து போயிடுவாங்க, போயிட்டு அப்படி திரும்பி பார்ப்பாங்க, ஒருவேளை அவன் வரானா பின்னாடி அப்படின்னு அப்படி திரும்பி பார்ப்பாங்க. அப்போ அந்த ஒயிட் போகும்போது அந்த எம்டினஸ் நமக்கு தெரியணும். ஏன்னா சில ஹோட்டல்ஸ் நீங்கள் என்ன வச்சிங்கனாலும் எம்டியாக தோணாது, ஏன்னா தெர் வில் பி லாட் ஆஃப் வால் ஹேங்கிங்ஸு, அந்த லைட் எல்லாம் இட் ஃபில்ஸ். எனக்கு அப்படி இருக்கக்கூடாது, அது அப்படியே போய் அவங்க மேலே கன்வெர்ஜ் ஆகணும், ரொம்ப எம்டியாக இருக்கணும், ஐயோ பாவம்னு நமக்கு தோணணும் அந்த இடம். கிட்டத்தட்ட அதே தான் இங்கே நடந்தது. அந்த கதவை சாத்தும் போது பெரிய இது என்னென்னா, சின்ஸ் இட்ஸ் லைவ் சவுண்ட்,
அந்த அந்த லீவர் என்கேஜ் ஆகும்ல, அங்கே பழைய டோர்லலாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு இந்த 7 லீவர் இது இருக்கும். அந்த 2 தடவை நீங்கள் லாக் பண்ண அந்த சவுண்டே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, நமக்கு எங்கேயோ வெளியில் கிளம்புறதோட ஒரு ஞாபகமே வரும். அந்த சவுண்ட் ஐ தாட் வில் சே எவ்ரி திங் வாட்ஸ் ஹேப்னிங் அவுட் சைட். ரைட். ஸோ அதனால் இங்கே உள்ளே வைக்கும் போது ஆளுங்க இருக்க வரைக்கும் தானே அது வீடு, அது அது ஆளுங்க இல்லைன்னா அது சம்திங் எல்ஸ், ஜஸ்ட் அ பில்டிங். ஸோ அந்த மூடு எனக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. அதனால் அது மல்டிகேம் செட்டப் வேறு. ஸோ வி காட் போத். அந்த டைட்டர் ரேஞ்ச் இது ரெண்டுமே எங்களுக்கு கிடச்சிது. அங்கே பார்க்கும்போதே இட் வாஸ் வெரி ஹாண்டிங். ஏன்னா அது வாழ்கிற வீடு. அங்கே ஃபேமிலி இருந்த வீட்டை தான் நாங்கள் காலி பண்ணி அங்கே ஷூட் பண்ணுறோம். எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு அதை லாக் பண்ணும்போது அப்படியே உள்ளே எக்கோ ஆச்சு சவுண்டு. அப்போவே அது ஹாண்டிங்காக இருந்துச்சு. ஸோ ஸ்க்ரீனில் இட் இஸ் வெரி ஹாண்டிங். இட் இஸ் வெரி ஹாண்டிங். அண்ட் ஸோ ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இந்த கார்த்திக் கேரக்டர் வந்து அவரோட மனிதநேயம்னு சொல்லலாம், லவ், வாட் எவர் இட் இஸ், இட் எக்ஸ்டென்ஸ் டு எவ்ரி திங், ஹிஸ்ட்ரி, பாம்பு, தேள், எது வேணா, பள்ளி, வாட் எவர் இட் இஸ். இட் லைக் அவர் ஒய்ஃப்காக அவர் வந்து அவரோட சேர்த்த பணம்லாம் வந்து ஒய்ஃப் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்கு, அந்த வீடு வந்து அவங்க கிட்ட போகக்கூடாதுங்கிறதுக்காக அவர் வந்து இது பண்ணுறாரு. ஸோ இட் கோஸ் டுவர்ட்ஸ் எவ்ரி திங். பட் அரவிந்த் சுவாமி ஆரம்பத்தில் வை டிட் யூ திங்க் ஐ ஷுட் ஷோ ஹிம் வித் பேரண்ட்ஸ்? என்னன்னா இவர் கொஞ்சம் இதுக்கப்புறம் மனிதர்கள் மேலே அவருக்கான நம்பிக்கை குறைஞ்சிரும். அது குறையும் போது அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்னா, இட் ரிஃப்ளெக்ட்ஸ் ஆன் அனிமல்ஸ் அண்ட் நேச்சர் மேலே தான் போகும். மோஸ்ட்லி நிறைய பெட்ஸ் வச்சுருக்கவங்களை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனிதர்கள் மேலே நம்பிக்கை அற்றவங்களாக தான் இருப்பாங்க. இல்லை எங்கேயோ ஏதோ ஒரு காலகட்டத்தில் பாதிக்கப்பட்டவங்க. நிறைய கேட்ஸ் வச்சுருக்கீங்க? கேட்ஸ் மட்டும் இல்லை, நிறையா. நான் சின்ன வயசில் இன்னும் நிறையா வச்சுருந்தேன் சார். உண்மையாகவே தோட்டத்தில் ஒரு பாம்பே இருந்தது. ஓகே. பச்சை பாம்பு ஒன்று வீட்டில் இருந்தது. ஒரு ஆடு வச்சுருந்தேன், கோழி நிறையா வச்சுருந்தேன். எங்கள் வீட்டில் நிறைய குருவிகள் வரும். அது எனக்கு கொஞ்சம் அதான் உண்மை. எனக்கு கொஞ்சம் எனக்கு அப்போ இப்போ பேசுகிற மாதிரி அப்போல்லாம் பேச வராது, நினைக்கிறத கரெக்டாக கம்யூனிகேட் பண்ண வராது. அண்ட் ஆள் வேறு ஒரு மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் என் மேலேயும் மற்றவங்களுக்கு நம்பிக்கை அவ்வளோ சீக்கிரம் வராது. அதனால் எனக்கு த ஈஸியர் அவுட்லெட் வாஸ் டுவர்ட்ஸ் அனிமல்ஸ். அதனால் இட்ஸ் மச் மோர் கம்ஃபர்டபுள். ஸோ பட் பர்டிகுலராக கிளி உங்களுக்கு எப்படி தோணுச்சு? ஆக்சுவலாக சென்னையில் வந்து ஒன்றும் இல்லை இங்கே பெருசாக அந்த இதெல்லாம் இல்லை, நிறைய பறவைகள் இல்லை, அது இல்லை இது இல்லை அப்படிம்பாங்க. இன்னொன்று ரொம்ப சென்னை வாசிகளை சில நேரம் கொஞ்சம் கொச்சையாக சொல்லுவாங்க. இங்கெல்லாம் வந்து எங்கள் ஊருக்காரங்க மாதிரிலாம் கிடையாது, இங்கெல்லாம் பக்கத்தில் ஏதாவது நடந்தால் கண்டுக்க மாட்டாங்கன்னு. கிடையவே கிடையாது. இங்கே இருக்கிற அந்த அந்த ஹெல்பிங் மென்டாலிட்டி இருக்குல்ல, இது வந்து ரொம்ப அதிகம். நான் சென்னை வந்த காலத்துலேருந்து, நான் இப்போ கிட்டத்தட்ட 25 வருஷம் நான் சென்னையில் இருக்கேன். ரொம்ப அதிகம். அதுவும் குறிப்பாக சென்னையிலே பிறந்து வளர்ந்தவங்கள்ட்ட இருக்கிறது. இன்னொன்று கொஞ்சம் நெருக்கி வீடுகள் இருக்கும்ல, அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி சேஃப். நீங்கள்லாம் அங்கே நம்பி யாராவது ஒருத்தங்களை நீங்கள் தங்க வச்சுட்டு போயிடலாம், அப்படி பார்த்துப்பாங்க. இன்னொன்று நீங்கள் நைட்டில் பார்க்கலாம், சம்மந்தமே இல்லாமல் எங்கள் ஏரியாவில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வருவாங்க. அந்த இவ்வளோ பெரிய வாளி மாதிரி இருக்கும், அதில் அப்படியே நிறைய அந்த மீந்து போன சோறெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பேப்பர் பிளேட்ஸ் வைப்பாங்க. அவங்க அந்தளவுக்கு கவனமாக இருப்பாங்க, பிளாஸ்டிக்லலாம் வைக்க மாட்டாங்க. பேப்பர் பிளேட்ஸ் வச்சு சக்கு 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 சக்குன்னு சோறு வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. நின்று ஒன்றுலாம் பண்ண மாட்டாங்க. நாய்கள் வந்து சாப்பிட்டு போகும். சிலர்லாம் நான் பார்த்துருக்கேன், ஒரு தாறு நிறைய வாழைப்பழம் எடுத்துகிட்டு வந்து மாடுகளுக்கு, ஸ்ட்ரீட்டில் இருக்க மாடுகளுக்கெல்லாம் கொடுத்துட்டு போவாங்க. இதை மாதிரி கிளிக்கு ஃபீட் பண்ணுறவங்க சென்னையில் மட்டும் 3 பேர் எனக்கு தெரிஞ்சு. அவுட்டரில் ஒருத்தங்க இருக்காங்க, உட்லண்ட்ஸ் தேட்டர் பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார். பட் டியூ டு சம் ப்ராப்ளம் அவரை அங்கேருந்து இப்போ வெக்கேட் பண்ணி போயிட்டார். எங்கே இருக்காருன்னே தெரில. இது சிந்தாதிரிப்பேட்டில் இருக்கிற ஒரு இடம். ஸோ இப்படி ஒருத்தராக இருக்கலாம், சம்மன் ஹூ டாக்ஸ் டு பேரட்ஸ், அந்த மாதிரி ஒன்று இருக்கலான்னு தோணுச்சு. புறாக்கள் நமக்கு ரொம்ப பழகின விஷயம், அதில் ஒன்றும் நமக்கு எக்ஸைட் ஆகாது. இப்படி ஒன்று சென்னையில் இருக்குங்கிறதே அவங்களுக்கு. இப்போ அவரை அத்தனை பேர் போய் பேட்டி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அனைமா நிறைய பேர் பார்க்க வருவாங்க. ஷூட்டிங் அப்போவே பார்த்தா இப்போ கார்த்தி சார் ஃபேமிலியிலேருந்து, அரவிந்த் சார் ஃபேமிலியிலேருந்துலாம் வந்திருந்தாங்க. பசங்க வந்து பார்த்துட்டு போனாங்க. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு க்ரோ. ஸோ இப்போ என்ன செய்வாங்க, நாளைக்கு அவங்க வீட்டுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி வைப்பாங்க, கொஞ்சம் இது வைப்பாங்க. தே கெட் ஃபெட். இட்ஸ் வெரி நைஸ்ல, லவ்லி. அண்ட் ஆஸ் அ விஷுவல் ஆல்சோ இட் வாஸ் ஃபேண்டாஸ்டிக். ஸோ தட் வாஸ் ஆல்சோ தேர். ஸோ ஆமாம், என்னோட பிளாகில் ஒருத்தர் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக ஒரு கொஷின் கேட்டிருந்தாரு. இவர் அத்தான்னு உயிரை விடுறாரு, ஆனால் வந்து இத்தனை நாள் ஃபோன் நம்பர் தான் இருக்கே, இத்தனை நாள் அட்ரஸும் தெரியும், அவர் தான் வந்து அந்த இதை கொரியர் பண்ணியிருக்காரு, அந்த ஷர்ட்டை கொரியர் பண்ணியிருக்காரு, ஏன் அவர் வந்து போய் பார்க்கல, இல்லை அவரோட கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணல, தட் இஸ் கார்த்தியோட கல்யாணத்துக்கு ஏன் இன்வைட் பண்ணல, ஒரு பத்திரிகை கூட அனுப்பிச்சிருக்க மாட்டாரு, ஏன் வந்து
இந்த மொமெண்ட் தான் அவங்க 2 பேருக்கும் இது அப்படின்னு ஒரு லாஜிக்கல் எனக்கு தோணவே இல்லை படம் பார்க்கும்போது. யாருக்கும் வந்து அந்த அது தோணி இருக்கு. அதுக்கு நீங்க அவருக்கு என்ன டெலிட்டட் சீன்ல இருக்கு, நான் அதை ரிலீஸ் பண்றேன். அதை ரிலீஸ் எடுத்துருவோம். ஓகே. என்னன்னா அவர் சொல்லுவார், இந்த மாதிரி நான் கல்யாணத்துக்கு உன்னை கூப்பிடணும்னு வந்தேன், நீங்கள் வீட்டில் இல்லை, வந்து உங்கள் கல்யாண ஃபோட்டோவை மட்டும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு உங்களை எப்படியாவது பார்த்து கூப்பிட்டுறணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் அடிக்கடி சென்னை வருவேன், வரும்போதெல்லாம் வந்து பார்க்கணுன்னு தோணும். ஆனால் நீங்கள் ஏற்கனவே ரிலேட்டிவ்ஸ் மேலே கோவமாக இருக்கீங்க, அதனால் வந்து சொல்லியிருக்காங்கல்ல சென்னையிலலாம் யாரையாவது பார்க்க போனால் முன்னாடி சொல்லிட்டு காஸ் அண்ட் எஃபெக்ட். அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன், காஸ் அண்ட் எஃபெக்ட். லைக் காஸ் அண்ட் எஃபெக்ட் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லல, சினிமேட்டிக் காஸ் அண்ட் எஃபெக்ட் இருக்கக்கூடாதுன்னு தான் என்னோட ஆர்குமெண்ட். காஸ் அண்ட் எஃபெக்ட் ஆமா, இதெல்லாம் இருந்தது. இது எல்லாமே இருந்தது. ஏன்னா இட்ஸ் அ நாவல்ல இருந்தது. ஷூட்டும் பண்ணிட்டோம், இந்த சீனே ஷூட் பண்ணி இருக்கு. பட் ஃபார் லெங்த் ரீசன்ஸ்க்காக அதை வி ஹேட் டு லெட் கோ. யா. ஸோ இன்னொரு கொஸ்டின் என்னன்னு எனக்கு தோணுச்சு, அவர் அம்மிக்கல் முதற்கொண்டு எடுத்துகிட்டு போகிறார். அவ்வளோ ஒரு ஒரு அட்டாச்மெண்ட். இங்கே இருக்கிற எல்லாமே நான் வந்து அங்கே போயிட்டு ரீக்ரியேட் ஆல்மோஸ்ட் பண்ணோன்னு, இங்கே ஒன்றுமே விட்டு விடக்கூடாதுன்ட்டு. பட் வை டஸ் ஹி ஃபீல் அந்த சைக்கிள் மட்டும் எனக்கு வேணாம்? இல்லை சார், அம்மிக்கல் அவர் எடுத்துகிட்டு போகல. அம்மிக்கல் வந்து அம்மாவோட சென்டிமெண்ட் தான். ஆமாம், அதான் அது இவருக்கு வந்து அந்த ஃபேமிலியாக சொல்கிறேன். இப்போ சார் எப்படியுமே இப்போ நமக்கு வந்து எல்லாத்தையும் அள்ளிட்டு போகணும்னு நமக்கு தோணாது. சிலது மேலே நமக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு அம்மாவுக்கு ஏன் கனெக்ஷன்னா, அவங்க வீட்டில் இருக்க எல்லாருக்கும் அதில் தான் சமைச்சு போட்டிருப்பாங்க, அதில் காலை வச்சு தான் அவங்களுக்கு மெட்டி மாட்டி விட்டுருப்பாங்க. ஸோ தட்ஸ் அ வெரி சென்டிமெண்டல் கனெக்ட். பட் என்னென்னா, இந்த ஊரை விட்டு போகிறோம், இதை விட்டு போகிறோங்கிற அந்த பெயின் இருக்குல்ல, அதில் எதை எடுக்கணும் எதை வைக்கணும் ஒன்றும் தெரியாது. அது ஒரு பயங்கர ஒரு கேட்டிக் ஸ்டேட். அது ரொம்ப அது அந்த மாதிரி திடீர்னு ஊரை விட்டு வர்றது வேறு. இப்போ ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருச்சு வர்றோன்னா வேறு. இப்போ எனக்கு அது அப்படியே நடந்தது. திடீர்னு தான் டிசைட் பண்ணி நம்ம ஊரை விட்டு போகிறோன்ட்டாங்க. எங்கே எப்படி போகிறதுன்னு தெரியாது. இப்போல்லாம் நீங்கள் டக்குன்னு புக் பண்ணிட்டு கிளம்பலாம். யார் பஸ்ஸில் வர்றது, யார் வண்டியில் வர்றது, என்னெல்லாம் அப்படியே தூக்கி வண்டியில் படுக்க வச்சுட்டாங்க. நான் அப்படியே தான் வந்தேன். எனக்கு தெரியாது எதை எடுத்தாங்க வச்சாங்க, ஏன்னா எல்லாம் மூட்டை கட்டியாச்சு. நமக்கு ஒன்றும் தோணாது. அப்படி ஏதோ ஒன்று சிலது விட்டுட்டும் போயிடுவோம். இப்போ எங்கள் தாத்தா வீட்டில் வந்து அந்த சாமி ஃபோட்டோ இருக்குல்ல, அதெல்லாம் 100 years old, ஒரு மோர் தென். லண்டனில் பிரிண்ட் ஆகி வந்த இதெல்லாம். அந்த வீடை காலி பண்ணும்போது அதெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன், இங்கேருந்து கிளம்பி போகிறேன். ஏன்னா எனக்கு அதெல்லாம் பெரிய மெமரி. அது பொக்கிஷம். இன்னொன்று, எங்கள் தாத்தா வந்து யூஸ் பண்ண டூல்ஸ் இருக்குல்ல, அந்த அவர் யூஸ் டு பி அ கோல்ட் ஸ்மித். ஸோ அந்த டூல்ஸை வந்து எனக்கு அது ரொம்ப இது. ஏன்னா சின்ன வயசில் அவர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் அந்த தங்கத்தை அப்படி இந்த குரடில் பிடிச்சிட்டு இருப்பேன், அவர் அடிப்பார் அதை, அப்புறம் அந்த தண்ணியில் இது பண்ண சொல்லுவார். ஸோ அது சின்ன சின்ன அந்த மண்ணில் ஒரு பானை மாதிரிலாம் இருக்கும், சின்ன சின்னதாக நிறைய. அது எல்லாமே எனக்கு பெரிய தாத்தா அது ஆக்சுவலாக அது எல்லாமே. ஸோ அதனால் எனக்கு அதெல்லாம் போய் எடுத்து வச்சுக்கணும்னு ஆசை. போய் பார்த்தா அந்த வீடு காலியாக இருக்குது, சாவி எதிர் வீட்டில் இருக்குது, திறந்து விடுறாங்க. உள்ளே போய் பார்த்தா எவ்வளவோ விஷயத்த விட்டுட்டு போயிருந்தாங்க. எந்த அளவுக்குன்னா, பின்னாடியிலேருந்து திருடனுங்க வந்து வண்டியை நிறுத்தி உள்ளேருந்து கொஞ்சம் திருடிட்டு போயிருக்காங்க. அவ்வளோ திங்ஸ் விட்டுட்டு போயிட்டாங்க. எல்லா ஃபோட்டோ, ஃபேமிலி ஃபோட்டோலேருந்து சாமி ஃபோட்டோ எல்லாமே இருந்தது. அது மாதிரி சில நேரம் வீடை காலி பண்ணிட்டு போகும்போது அந்த இது இருக்குல்ல, அந்த பரபரப்பில் சில இதை விட்டுட்டு போயிடுவோம். இன்னொன்று, அருள் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஹீ இஸ் மோர் அட்டாச் டு தட். அந்த வீடு, அந்த ஊர், அதில் ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். பொருட்கள் மேலே சில நேரம் ரொம்ப இருக்கு. அதனால தான் பின்னாடியே சொல்லுவார், நான் அதுக்கப்புறம் அந்த சாம்ப் ஓட்டிகிட்டு இருந்தேன், எனக்கு அதுவே என்னாச்சுன்னு தெரியாது, சைக்கிள் எனக்கு உண்மையாகவே ஞாபகம் இல்லை. ஸோ இது மேலே அவருக்கு அட்டாச்மெண்ட் கிடையாது. வேற திஸ் மீன்ஸ் a lot to the other person. கார்த்தி வீட்டில் பெரியார் ஃபோட்டோ பக்கத்தில் அந்த முருகன் ஃபோட்டோ, அந்த அது அப்பேரண்ட்லி அதை பார்த்தா ஒரு முரண் மாதிரி இருக்கு. பட் ஆனால் ஆஃப்கோர்ஸ் கார்த்தி கேரக்டர் அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் டெல் மீ அபவுட் ஹவ் தட் கேம் அப். தமிழ் மக்களே அப்படி தானே. இப்போ நம்ம எந்த அளவுக்கு முருகன் கோயில் போகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பெரியாரையும் நம்ம கொண்டாடுறோம். லிட்ரலாக வந்து அவர் தான் நமக்கு குலசாமி மாதிரி. ஏன்னா இப்போ அவர் வந்து அவ்வளோ ஃபைட் பண்ணலன்னா இவ்வளோ ரைட்ஸ் கிடச்சிருக்குமானே சொல்லப்போனால். அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் பேர் இருந்திருக்காங்க, அவருக்கு பிறகும் பலரும் இருக்காங்க, இருந்துகிட்ருக்காங்க இப்பயும். ஆனால் அவர் கொடுத்த அந்த இது இருக்குல்ல, கிட்டத்தட்ட அது நம்ம ஜீன்லே இருக்குது. நம்ம இதிலே வந்து பெரியார் இருக்காருன்னு நம்ம சொல்லலாம். அந்தளவுக்கு நம்மளை இது பண்ணிட்டார். பல விஷயங்களை நமக்குள்ளே கொண்டு வந்துட்டார். இந்த ஜென்ரேஷன் வரைக்கும் பெருமையாக நான் வந்து பெரியார் பேரன் அப்படின்னு ஒரு டிஷர்ட் போடுற வரைக்கும் அவர் இருக்கிறார். ஸோ கிட்டத்தட்ட அவர் நம்மளுடைய வணக்கத்துக்குரியவர். அவர் நம்ம வணங்கணும். ஏன்னா இன்றைக்கி நம்ம படிச்சிருக்கோம், நமக்குள்ளே வந்து இவ்வளோ ஒரு போர்க்குணம் இருக்குது, நம்ம வந்து எதிர்த்து பேசுகிறோம். நம்ம ஆல் ஓவர் இந்தியாவில் நம்ம மட்டும் ஒரு தனித்துவத்தோடு இருக்கிறோம். தமிழ்நாடு கிட்டத்தட்ட நம்மளை பார்த்தா கொஞ்சம் பயப்படுவாங்க. அந்த பயம் எங்கேருந்து வருதுன்னா அவர்கிட்டேருந்து. அது பெரியார் பற்றி என்னென்னா, இங்கே ஒரு மூட நம்பிக்கை இருக்குது. என்னென்னா அவர் கடவுள் மறுப்பாளர் அப்படின்னு.
அவர் அது மட்டும் அவர் ஏன் கடவுள் மறுப்பாளர் ஏன் அதை சொன்னார் அந்த பாயிண்ட்டுக்குள்ளே போக மாட்டாங்க. அதை வச்சு ஒரு பொலிட்டிக்கல் இது மட்டும்தான் இருக்கும். அவர் அதை தான் அவர் சொன்னார்னா அவர் எதுக்கு மக்களை எல்லாரும் கோயிலுக்குள்ளே போகணும்னு சொல்லி அவரே ஏன் கூட்டிகிட்டு போகணும்? வைக்கம்லேயே அது பண்ணியிருக்காரு. அதனால தான் அவருக்கு வைக்கம் வீரர்னே பேர். ஸோ அப்படி ஃபைட் பண்ணவர். ஸோ ஹீஸ் ஃபார் பீப்புள், ஹீ இஸ் நாட் அகெயின்ஸ்ட் எனி ரிலீஜன் காட், அது கிடையாது. ஸோ எனிதிங் தட் இஸ் அகெயின்ஸ்ட் பீப்புள் ஆர் த வெல்ஃபேர் ஆஃப் பீப்புள் ஆர் சோஷியல் ஜஸ்டிஸ், அவர் அதுக்கு அகெயின்ஸ்டாக போனவர் தான், விச் இஸ் வெரி குட். ஸோ நம்ம அதை தான் சரியாக பார்க்கணும். ஸோ அதனால தான் அவரை நான் இதிலே வைக்கும்போது மக்கள் மனசுலேயே அவர் அப்படி தானே இருக்கார். ஒரு தெய்வத்துக்கு இணையாக தான் அவரை நம்ம வச்சுருக்கிறோம். ஸோ அதனால தான் அவர் வெறும் தலைவர் கிடையாது. கிட்டத்தட்ட பல ஊரில் பலருக்கும் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு குலசாமி மாதிரி. ஸோ அதோட ஒரு ரெப்ரசன்டேஷனாக தான் அதை வச்சு. நைஸ். அரவிந்த் வந்து அந்த ஊருக்குள்ளே வரும்போது நீடமங்கலம்னு அகெயின் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ இஸ் ஃப்ரம் அரவிந்த்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, தட் இஸ் அது ரிவர்ஸில் வருது. இட்ஸ் நாட் கம்மிங் லைக் ஆடியன்ஸ்க்கு தெரிகிற மாதிரி. அது இப்படி வந்தால் ஆடியன்ஸ் படிச்சிருவாங்க, பட் நீங்கள் இப்படி காமிக்கிறீங்க தான் வச்சுருந்தோம். அதுவும் நீங்கள் எப்படி பண்ணீங்க? ஆமாம், அவருக்குள்ளே ஒரு முரண் இருக்குல்ல. சரி, அவரே வந்து என்ன சொல்கிறது, போகணுன்னு இருக்குது, போகணுமான்னு இருக்குது, அந்த ஒரு முரண் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் ரொம்ப ப்ராப்பராக வெளியிலேருந்து எடுக்கணும். உள்ளேருந்து எடுத்தோம்னா அண்ட் வி ஆர் ஸோ யூஸ் டு தட் வியூ. ஸோ இட்ஸ் நாட் லைக் ஒரு அன்யூஷுவல் ஐடியா கிடையாது. நீங்கள் உள்ளே உட்காந்தீங்கன்னா உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவே அப்படி. ஆக்சுவலி அது டெக்னிக்கலி தட் இஸ் ரைட், பட் நிறைய பேர் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அது எந்த ஊருன்னு காமிக்கணுங்கிறதுக்காக வெளியிலேருந்து காட்டுவாங்க. பட் ஸோ ஆக்சுவலி இட்ஸ் பிரேக்கிங், யூ ஆர் டூயிங் வாட் இஸ் டெக்னிக்கலி ரைட், பட் இமோஷனலி a little unusual. என்னன்னா அது அவருடைய ஒரு இதுவும் நமக்கு வரும், பட் பாயிண்ட் ஆஃப் வியூவும் அப்படி தான் இருக்கும். ஆமாம், நமக்கு ஈவன் பின்னாடிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜெலாம் நான் அந்த மாதிரி பஸ்ஸில் போனது தான், அந்த ரூட் பஸ்ஸில் போனது தான். அண்ட் எனக்கே அது ஒரு பெரிய மெமரி உள்ளேருந்து பார்த்ததெல்லாம். ஆமாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் சொன்ன மாதிரி அவருக்குள்ளே இருக்கிற அந்த முரண் இது இன்சைட் அவுட். ஸோ அந்த விளக்கு பற்றி யூ ஸ்டார்டட் வித் லைட் கோயிங் ஆஃப், தட் இஸ் த ஓப்பனிங் இமேஜ். அண்ட் அவங்க வெளியே பேசி செகண்ட் ஹாஃபில் ஒரு லைட் சோர்ஸ், ஐம் நாட் சேயிங் அந்த சீன் வந்து லைட்டால் லிட் பண்ணாலும் அந்த காண்டா விளக்கு, அந்த விளக்கு வந்து அது நீங்கள் பிளான் பண்ணி வச்ச ஒரு கான்ட்ராஸ்டா? ஆமாம். ஓகே. ஏன்னா அது ஊரில் நிறைய அது பண்ணுவோம், அது ஒன்று. ஆனால் என்ன தான் லைட் பண்ணியிருந்தாலும் ப்ரைமரி சோர்ஸ் அதுதான். இஃப் யூ see the artist they are lit up by that காண்டா விளக்கு தான். இங்கே இவன் ஆற்றுல அங்கே பின்னாடி இப்போ டெலிட்டட் சீனில் பார்க்குறதெல்லாம் வேறு எந்த சோர்ஸுமே கிடையாது, அது மட்டும்தான். அதை வச்சு தான் அதை வச்சு அவ்வளோ லைட் வருதா? நீங்கள் அந்த இது போட்டு எரியுது இல்லை, விறகெல்லாம் போட்டு எரியுது இல்லை, ஆக்சுவலாக மண்ணை நோண்டி கீழே காண்டா விளக்கு புதைச்சிட்டோம். புதைச்சி அதுதான் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. மேலே அது குச்சி வந்து சும்மா தான் அது, ஏன்னா அது இறங்கும் ஏறும். ஸோ லைட் இன்டென்சிட்டி மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் அந்த விளக்கை உள்ளே புதைச்சிட்டோம். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக. இன்னொன்று அந்த அதோட இது இருக்குல்ல, அந்த விளக்கு அது ஆடுறது, காற்றுல ஆடுறது, அதோட இதை வந்து நீங்கள் என்ன தான் பண்ணாலும் நீங்கள் ரிக்ரியேட் பண்ண முடியாது. பட் யூ வாண்டட் டு ஆல்சோ சே, நான் ஐம் ஸ்டார்டிங் த ஃபிலிம் வித் அ ஃப்ளேம் கோயிங் அவுட் அண்ட் இப்போ திருப்பி அது எரியிற மாதிரி அவரோட ஹீஸ் ரீஅனிமேட்டட் மாதிரி. ஸோ தட் இஸ் அ திங் தட் அது ஆக்சுவலாக அதில் அந்த விளக்கில் தான் லிட்டப் பண்ணணும், அந்த ஒரு இது வரணுங்கிறதுல ரொம்ப பிடிவாதமாக இருந்தோம். எல்லாம் முடிச்சுட்டு அந்த ஷாட் எடுக்கும் போது பார்த்தா அந்த விளக்கை வைக்க மறந்துட்டாங்க. டேக்குக்கு முன்னாடி மறந்துட்டோம். அப்புறம் தான் அதான்டா முக்கியமான இதுவே அதான், அதை முதல்ல கொண்டு வைங்கன்னு சொல்லி அப்புறம் பண்ணது. அண்ட் நிறைய பேர் கொஞ்சம் பயமும் இருந்தது. படத்தோட ஃபஸ்ட்டு ஷாட்டே விளக்கு அப்படி அணைக்கிறோம், அது ஒரு மாதிரி அபசகுணமாக இருக்காதான்னு. அதெல்லாம் அது சகுனம் அபசகுணம்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த கதையை எப்படி ஆரம்பிக்கணுமோ அப்படி ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அதுலேருந்து இது பண்ணுவோம். இப்போது எனக்கு அரவிந்த் சுவாமி கேரக்டர் ரொம்ப பிடிச்சது, கார்த்திக் கேரக்டர் ரொம்ப பிடிச்சது. பட் அவங்களெல்லாம் தாண்டி அந்த ஸ்ரீதேவியா கேரக்டர் ஃபார் சம் ரீசன் ஐ ஜஸ்ட் லவ்ட் ஹர். அண்ட் திஸ் இஸ் அ கிளாசிக் எக்ஸாம்பிள் ஆஃப் சில படங்களில் வந்து சில பேருக்கு வந்து 1-2 சீன் தான் இருக்கும். டைரக்டர் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நான் அவ்வளோ காமிச்சா தான் நீங்கள் வந்து அவங்களுக்காக ஏங்குவீங்க, இல்லைன்னா நான் ரொம்ப காமிச்சிட்டிங்கன்னா அது அவங்களோட அந்த இம்பேக்ட் போயிடும் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ஐம் கோயிங் டு ஆஸ்க் யூ, இஸ் தட் தி ரீசன் யூ ஹேட் வெரி லிட்டில் ஆஃப் ஹர்? அவ்வளோதான் சார், அந்த ரோலோட இது அவ்வளோதான். நீங்கள் அதை தாண்டிட்டீங்கன்னா நீங்கள் அது லைக் யூ ஆர் ஓவர் யூசிங் தட் கேரக்டர். ஓகே, அந்த கேரக்டரோட இது என்னென்னா, இவருக்கு அவரை எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத அவங்க சொல்லணும். அண்ட் என்னென்னா அவங்க வந்து கொஞ்சம் விவரமானவங்க, கொஞ்சம் படித்தவங்க, ஒரு டீச்சர். அவங்களோட இதுலேருந்து வரும்போது இட் இஸ் மோர் கன்வின்சிங் ஃபார் அருள் டு அண்டர்ஸ்டாண்ட். ரைட். ஆமாம், இவன் உண்மையாகவே என் மேலே ரொம்ப, ஏன்னா அவங்களும் சொல்கிறாங்கங்கிறது ஒன்று இருக்கணும். இன்னொன்று அந்த கில்ட்டை ட்ரிகர் பண்ணணும். அவங்க ஏன்னா இவருக்காவது சைக்கிள் வந்திருக்கு, இவ்வளோ ரீசன்ஸ் இருக்குது. ஆனால் அவங்க வந்து அவ்வளோ அன்பை சொல்கிறாங்கல்ல, பசிக்குதுன்னா சொல்லுங்கள்,
குழந்தைங்க என்ன பேர் வச்சுருக்கான்னு சொன்னாரா அவர்? ஸோ இதெல்லாம் சொல்லும்போது அந்த கில்ட் வந்து அதுதான் அந்த பிரேக்கிங் பாயிண்ட் கொண்டு போகும். யாரோ ஒரு பொண்ணு, இவனாவது எனக்கு சொந்தக்காரன், அது வந்து அவனை கல்யாணம் பண்ண ஒரு பொண்ணு, அது என் மேலே இவ்வளோ அன்பாக இருக்குங்கிறப்ப அவ்வளோதான் முடிஞ்சு. அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, வீட்டை விட்டு ஓடுறதான் ஒரே வழி. ஸோ அந்த இடத்த புஷ் பண்ணுறதுக்கு எனக்கு அந்த மாதிரி. இன்னொன்று ஸ்ரீதிவ்யாவோட ஃபேன்ஸ் எல்லாருமே எதுக்கு ஃபேன்ஸ், அவங்கள ஏன் பிடிக்குன்னா எங்கே போனாங்க அவங்க, ஏன் காணும், அப்படி இப்படி நிறைய இதில் என்கிட்டே கேட்டாங்க. இல்லையே அவங்க படிக்க போயிட்டாங்கன்னு சொன்னோம், இல்லை அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு சொன்னோம். அதெல்லாம் கிடையாது, அவங்க நடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே ஏன் ஃபேன்ஸ் ஏன் அவங்கள எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா அந்த இன்னசென்ஸ் அவங்கள்ட்ட, அது ஒரு அன்டெனேபிள் இன்னசென்ஸ் இருக்குது அவங்கள்ட்ட. ரியல் லைஃப் கேரக்டரே அவங்க அப்படி தான். எனக்கு அது அங்கே வரணும்னு தோணுச்சு. அண்ட் அது அவ்வளோதான் யூஸ் பண்ணணும். அதுக்கு மேலே போயிட்டோம்னா அண்ட் அந்த கேரக்டர் வாஸ் பியூட்டிஃபுல். அது வந்து அதை பார்க்கும்போது அது அது அப்படியே ஜஸ்ட் வெண்ட் இன் சைட் லைக் அவ்வளோ பியூராக லவ்லியாக ஒரு கேரக்டர். தட் வாஸ் ஜஸ்ட் லைக் அது 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 வந்து நீங்கள் சொன்னீங்களா உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் எடிட்டர் அவங்கெல்லாம் படிக்கும்போது ஹவு டு தே ரியாக்ட் டு தட் கேரக்டர்? ஆக்சுவலாக இந்த கதையை படித்தது ஒன்று எல்லாருக்கும் யுனானிமஸாக பிடிச்சது, எஸ்பெஷலி மென், அந்த கேரக்டர் நந்தினி கேரக்டர் தான். பொண்டாட்டினா எப்படி இருக்கணும் அப்படின்னாங்க. எதுக்குன்னா வேறு எதுக்கும் இல்லை, அஃப்கோர்ஸ் மொத்த கேரக்டரே அவங்களுக்கு பிடிச்சிச்சு. ஏன்னா இட்ஸ் வெரி ஸ்வீட். அண்ட் அவங்க ஒன்று சொல்லுவாங்க, இல்லை இந்த ஏற்பாடெல்லாம் நான் கேட்கலன்னதுக்கு, ஐயோ பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவர், சந்தோஷமாக இருந்துட்டு போட்டு நானும் விட்டுறது, இந்த மாதிரி எப்பயாவது தான் குடிப்பார். அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல, அவங்க பரவாயில்ல குடின்னு சொல்ல, இல்லை குடிக்கவே குடிக்காத சொல்ல, எப்பயோ ஒரு தடவை தான் குடிக்கிற, ஸோ சந்தோஷமாக இருந்துட்டு போட்டு, இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல, ரியல் லைஃப்லேயே நான் பார்த்துருக்கேன். இப்போ எங்கள் ரிலேஷனில் சில ஆத்த மாமாங்களில் சிலர் எங்கள் மாமா இன்னொன்று போய் தம்படிக்க போயிருப்பார் அப்படிம்பாங்க. என்ன சொல்கிறீங்க உங்களுக்கு தெரியுமா அப்படிமா? ஏன்னா நான் தெரியாதுன்னு நினச்சிருப்பேன். அதெல்லாம் தெரியும், சரி அதை அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணாத வரைக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் தெரியாத மாதிரியே இருப்பாங்க. ரைட், அவங்களுக்கு தெரியாதுக்கு தான் போயிருக்காங்க. கொஞ்சம் கூட போகுதுன்னா ஒரு திட்டு விழும். அது எப்படின்னா இன்டைரக்டாக விழும். என்ன வீடு ஒரு மாதிரி நாருது, என்ன கர்மத்தை இது பண்ணீங்களோ அப்படின்னு ஏதோ ஒன்று திட்டுவாங்க. அவங்களுக்கு தெரியும், சரி கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னு. அந்த ஒரு டைனாமிக்ஸ் இருக்குல்ல, அதுதான் அங்கே கொண்டு வரும். நான் ஏன் வந்து முதல்ல அந்த கேரக்டர் ஐ வாஸ் a little shocked that அவ்வளோதான் அந்த கேரக்டர். அஃப்கோர்ஸ் படம் முடிஞ்ச அப்புறம் ஐ அண்டர்ஸ்டுட். பிகாஸ் அந்த இளவரச கேரக்டர் வந்து சொல்லிட்டே இருப்பாரு, உங்கள் கல்யாணத்தில் என்ன நடந்தது நான் சொல்லிட்டா, உங்கள் கல்யாணத்தில் என்ன நடந்ததுன்னு கார்த்திகிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ ஐ தாட் ஏதோ ஒரு கொஞ்சம் பே ஆஃப் மாதிரி அது வரப்போகுது, ஏதோ ஒரு கல்யாணத்தில் ஏதோ நடந்திருக்கு போல இருக்கு. பட் ஆனால் நீங்கள் காமிக்கிறது இல்லை, விச் இஸ் அகேன் வெரி குட். பிகாஸ் அப்படி விடுறது இல்லை, பிகாஸ் நம்மளுக்கு எல்லாமே தெரியணும்னு இல்லை. நிறைய வாழ்க்கைகளில் நம்மளுக்கு ஒன்று கேட்போம், அதுக்கு கரெக்டாக அதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் நம்மளுக்கு ஒரு கேரண்டி கிடையாது. ஸோ அது ஒரு மிஸ்டரியாவே இருந்துட்டு போட்டோமே, அவ்வளோதான். அந்த தட் வாஸ் லவ்லி இன் தட் லெஃப்ட் யுவர் ஓன் இமேஜினேஷன். என்னதான் நடந்தது இந்த கல்யாணத்தில் அப்படின்னு, அது என்னதான் நடந்தது அகைன் அது ஒருத்தரோட இது நம்ம மிஸ்டிவஸ்ன்னு சொல்றது ஒருத்தருக்கு ஒரு மீட்டர்ல இருக்கும். அது அவங்க கற்பனைக்கு நம்ம விட்டுறதுனால. ரைட். அண்ட் வாட் இஸ் லவ்லி அபவுட் திஸ் ஃபில்ம் இஸ் அகேன், ஆக்சுவலி இந்த படம் வந்து அரவிந்த் சுவாமி, கார்த்தி அந்த ரெண்டு கேரக்டரை பற்றி. பட் அவங்க ரெண்டு பேருக்குமே, whether it is Divyadarshini who's married to Arvind or whether it is Sridivya who's married to Karthi, there is an enormous maturity in both these women because they're handling in a way childlike men. That is beautiful. அவங்க கொஞ்சம் தான் வந்தாலும், திவ்யதர்ஷினியாகவும் இருக்கட்டும் ஸ்ரீதேவியாக இருக்கட்டும், they really are handling men who are not easy to handle. அவங்க ரெண்டு பேரும் நான் இப்போ பார்க்கும்போது ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க, நான் எல்லாரும் ப்ரோமான்ஸ் இது அதெல்லாம் சொல்கிறாங்க. பட் நிஜ வாழ்க்கையில் இந்த மாதிரி ரெண்டு ஆம்பளைங்களோட இருக்கிறது கேனாட் பி ஈஸி. பிகாஸ் ஒருத்தர் வந்து ஹேஸ் ஆல் திஸ் டிப்ரெஷன், ட்ராமா, வாட் எவர் யூ வாண்ட் டு கால் இட் இன்சைட் ஹிம். தி அதர் ஒன் இஸ் லைக் பவுண்டரிஸே இல்லாமல் லைக் he just like goes and does everything that he wants, and these women understand that. That I thought was a lovely touch in that. For any man to retain the child inside him, it can happen only if the women in that house, if they allow. இல்லைன்னா அது நடக்காது. The aspect ரொம்ப அழகாக இந்த படத்தில் வந்தது. ஸோ அது இல்லைன்னா அவங்களே வந்து ஒரு மாதிரி இதாகிடுவாங்க, என்ன சொல்கிறது, they will start behaving in a very matured fashion. நீங்கள் ரெண்டு பேருக்கும் அருள்மொழி, மெய்யழகன், இந்த ரா வச்ச பேர் டெலிபரேட்டாக வச்சிங்களா? மெய்யழகன் ஃபஸ்ட்டே வந்துருச்சு. அடுத்து இந்த பேர் கொஞ்சம் யோசிச்சு அப்புறம் அந்த சிறப்பழகரம் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. கொஞ்சம் யோசிச்சு அப்புறம் அப்படி அந்த இது வச்சிங்க. சம் டைம் பட் வந்துருச்சு. ரைட். அண்ட் அந்த டாட்டருக்கு ஜான்வின்னு பேர் வச்சதில்ல, இட் அக்கர்ட் டு மீ தட் அது அந்த சிட்டிக்கு போனோன்னா வைக்கிற ஒரு இதுதான் அது. நம்ம உடனே ஏதோ சம்மந்தம் இல்லாத ஒரு ஊர் பேர் வைப்போம்ல, அதுதான் அந்த கான்ட்ராஸ்ட் காமிக்கிறதுக்கு கைண்ட் ஆஃப் திங். ஸோ
அதெல்லாம் டயலாகாகவே இருந்தது. இன்னும் பேரே தமிழில் வைக்கிறதுலாம் இருந்துச்சு, எல்லாம் ட்ரிமிங்கில் போயிடுச்சு. வாட் இஸ் த சேலஞ்ச் ஆஃப் டைரக்டிங் அ கான்வர்சேஷனல் ஃபில்ம்? பிகாஸ் நீங்கள் ஷார்ட் இருக்கிறது வந்து வென் தெர் இஸ் அ லாட் ஆஃப் ஈவெண்ட் நடந்துகிட்ருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க இங்கே போகிறாங்க, அங்கே போகிறாங்க, இது அதெல்லாம். ஸோ யுவர் ஸ்பேஷியல் டைனாமிக்ஸ் இஸ் மோர். உங்களுக்கு யூ ஹாவ் மோர் திங்ஸ் டு டூ, மோர் ஆங்கிள்ஸ் டு ப்ளே வித். வெரஸ் இங்கே உட்காடுறாங்க, பேசுகிறாங்க, இல்லை மேக்ஸிமம் இங்கேருந்து இங்கே நடக்கிறாங்க. வாட் ஆர் த சேலஞ்சஸ் ஆஃப் ஃபைண்டிங் இன்ட்ரெஸ்டிங் ஆங்கிள்ஸ் டு ஃபில்ம் அ கான்வர்சேஷனல் ஃபில்ம்? உட்காந்து பேச போகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூ ஆர் லிமிட்டட். அதில் என்ன பேசுகிறாங்கங்கிறது இருக்குல்ல, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் யூ ஹாவ் டு ஃபிகர் அ ஷார்ட் டிவிஷன். அதுதான் இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றும். ஒரு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இப்போ உதாரணத்துக்கு இதில் பேசிகிட்டு இருக்கேன், ஒரு இதுக்கு சொல்கிறேன். அஃப்கோர்ஸ் இதில் நான் அப்படி டீல் பண்ணல, ஒரு இதுக்கு சொல்கிறேன். அவர் ஒன்று கேட்குறாரு, என் குழந்தைங்க என்ன பேர் வைக்க போகிறேன் சொல்லுங்கள். அப்படிங்கும்போது வந்து தெரிலையே, அது ஆனா பொண்ணானே எனக்கு தெரியாது அப்படின்னா, ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் ஒன்று தான் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு அவர் ஒரு பேர் சொல்கிறாரு, தங்கம், மது. இது வந்து ரொம்ப ஒரு லைட்டர் கான்வர்சேஷன். தெரில சொல்லு அப்படின்னோடனே அருள்மொழி அப்படின்னு சொல்லும் போது இவரோட ரியாக்ஷன் இருக்குல்ல, ஏன்னா அவர் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டார். இவனை தெரியல, நம்மளும் நடிச்சுக்கிட்டு இருக்கோம், அதுலேருந்துலாம் ரிலாக்ஸ் ஆகி வரும்போது பார்த்தா ஒரு அடி. அது என்னென்னா திரும்ப, அதாவது அந்த சப்சைடான கில்ட்டை திரும்ப அப்படி கிளறுது. ஸோ நீ அங்கே வந்து நீங்கள் ஒரு க்ளோஸ் போகிறீங்க, ஒரு ரியாக்ஷன் கட் போகிறீங்கும் போது தட் வில் மேக் திங்ஸ் இன்ட்ரெஸ்டிங், ரைட்? ஏன்னா இட்ஸ் கோயிங் டு பி அங்கே வந்து நீங்கள் திடீர்னு ஒரு ரவுண்ட் ட்ராலியோ, ஒரு கிரேன் ஷாட்டோ, ஒரு எக்ஸ்ட்ரீம் வைடெல்லாம் போயிட முடியாது. அந்த கான்வர்சேஷனில் என்ன இவால்வ் ஆகுது, ஏதோ ஒரு விஷயம் அங்கே ஓப்பன் ஆகுதா, அப்போ நீங்கள் உங்களோட ஆங்கிளை மாற்றுறது, இமேஜஸை மாற்றும் போது திங்ஸ் வில் கெட் இன்ட்ரெஸ்டிங். அண்ட் இன்னொன்று என்ன கவனிச்சுக்கணுன்னா, when it is a conversation oriented film, ரெண்டு இது அது ஒன்று ரிடண்டன்சியை நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டே இருக்கணும். சொல்கிற விஷயத்தையே திருப்பி சொல்கிறோமா, எம்ஃபசைஸ் பண்ணுறேங்கிற பேரில் அதை நம்ம பண்ணுறோமாங்கிறத நீங்கள் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கணும். இன்னொன்று எங்கெங்கே முடியுமோ கொஞ்சம் சைலன்ஸ். அந்த ரெண்டு இது முடிஞ்ச உடனே கட், அடுத்த கான்வர்சேஷன் போனீங்கன்னா கொஞ்சம் திணறும் சில நேரம். ஒரு சின்ன ஒரு ப்ரீதர் இருந்தால் அது டைம் லாப்ஸாக வரலாம், இல்லை ரெண்டுத்துக்கு இடையில இருக்கலாம். இப்போ பேசும்போது நம்மளே கொஞ்சம் யோசித்து பேசுவோம்ல, இந்த மாதிரி சின்ன சின்ன சைலன்ஸ் கேன் ஆட் ஃப்ளேவர் டு த கான்வர்சேஷன். ஆக்சுவலி அதுதான் வந்து செகண்ட் ஹாஃபோட ஒரு ஸ்ட்ரென்த்தே நினைக்கிறேன். பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த கல்யாண மண்டபத்துக்குள்ளே எல்லாம் வச்சதுனால எல்லாமே ஹெக்டிக்காக நடக்குது. தட் இஸ் மீட் பண்ணுறது, அந்த கிஃப்ட் கொடுக்குறது, அப்புறம் சாப்பாடு அந்த பந்தியில் உட்காருது, அதெல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டு அப்புறம் ஈவெண்ட்டாக நடந்துட்டு அப்புறம் வீட்டுக்கு போனோன்னே நீங்கள் பேர் அடிப்பீங்களா, ஜஸ்ட் சைலன்ஸ். திடீர்னு பின்னாடி அவங்க ரெண்டு பேரும் வந்து இது பண்ண மாதிரி போகிறே. ஸோ அது அப்புறம் வேற யாருக்கும் வந்து கால் பண்ணி பியர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே இட்ஸ் ஸ்லோ டவுன். இந்த முதல் ஹாஃப்ல இருக்கிற ஹெக்டிக் ஆக்டிவிட்டிக்கு செகண்ட் ஹாஃப்ல அப்படியே கொஞ்சம் ஒரு மூச்சு விட்டு பேசுகிற மாதிரி ஒரு இந்த ப்ரீத் பண்ணுது, அந்த கைண்ட் ஆஃப் திங். ஸோ தட் கான்ட்ராஸ்ட் வாஸ் ஆல்சோ பியூட்டிஃபுல் இன் திஸ் ஃபிலிம். அண்ட் அகெயின் தட் ரிமைண்டட் மீ ஆஃப் 96. ஸோ அது உங்களுக்கு ஒரு ஐ திங்க் அடுத்த படத்தில் நீங்கள் இதை பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் எல்லாருமே இது பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கைண்ட் ஆஃப் சிலர் வந்து இப்படியே பண்ணுங்கிறாங்க, சிலர் ஐ மீன் நேச்சுரலாக இப்போ அடுத்து பண்ண போகிறதெல்லாம் டோட்டலாக வேற ஒரு ஜோனுக்குள்ளே போகுது. இன்னொன்று எனக்குன்னு தனி ஸ்டைல் அப்படி ஒன்றும் கிடையாது. எனக்கு இப்படி தான் என் படங்கள் இப்படி இருக்குன்னு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு மோர் ஆஃப் அந்த ஸ்டோரி, அந்த கேரக்டர்ஸ் என்ன பிஹேவ் பண்ணும், என்ன டிமாண்ட் பண்ணுமோ அதோட பேஸில் போகிறதான் எனக்கு ஐ ஃபீல் இட்ஸ் ரைட். ஒரு ரேண்டம் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். சப்போஸிங் பிரேம்குமார் மேக்ஸ் மிஷன் இம்பாசிபிள், பிகாஸ் அது வந்து இட் இஸ் ஃபுல்லி அபவுட் செட் பீசஸ், ஆக்ஷன், டைனாமிக். இட்ஸ் அ வெரி டைனாமிக் ஃபிலிம். அது வில் யூ ட்ரை அண்ட் சே, பட் இதில் ஐம் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் ரிலேஷன் பிட்வீன் திஸ் பர்சன் அண்ட் தட் பர்சன், வில் யூ ட்ரை டு புட் இன் அ பிட் ஆஃப் ஒரு இவங்க ரிலேஷன் எப்படி இருக்கும், அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்களா? சரி, இப்போ மிஷன் இம்பாசிபிள் அது இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை இருக்கு. நான் ஜஸ்ட் ஒரு ரேண்டம் எக்ஸாம்பிள், ஜேம்ஸ் பாண்ட் படம்னு வச்சுக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் த விமன் ஹி கம்ஸ் அக்ராஸ், அது சும்மா இதாக இருக்காது, ஒரு கிளாமருக்கானதாக இருக்காது. ஆக்சுவலாக அவங்களுக்குள்ள ஒரு கனெக்ட் இருக்கும். ரைட். நீங்கள் அது எனக்கு அது எந்த படம்னு எனக்கு ஈவா கிரீன் நடித்த ஒரு ஜேம்ஸ், அதுதான் கசினோ ராயல். நீங்கள் ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கிற ஜேம்ஸ் பாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஜஸ்ட் ஆப்ஜெக்டாக தான் வருவாங்க. பட் இட் ஹஸ் சேஞ்ச்ட். அதில் ஒரு அழுவர், அவங்களுடைய அந்த டெட் பாடியை பார்த்து ஹி பிரேக்ஸ் டவுன். பியூட்டிஃபுல். ஃபார் யூ டு சி ஜேம்ஸ் பாண்ட் பிரேக்கிங் டவுன் ஒரு இதில் வர்றது, அதுக்கப்புறம் அது எந்த இதுன்னு தெரில, ஹி கோஸ் இன் டு அ ஸ்டேட் ஆஃப் டிப்ரெஷன். அந்த ஒரு புல்லட் இதுக்கப்புறம் அந்த அடுத்த ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தா
கியூபாலே எங்கேயோ இருப்பாருன்னு நினைக்கிறேன். தாடிலாம் வளர்த்து குடிச்சு வந்து அவரால் ஓடக்கூட முடியாது, ஃபிட்னஸ் டெஸ்ட்டில் ஃபெயில் ஆவார். பியூட்டிஃபுல். எனக்கு திஸ் இஸ் வாட் ஐ வுட் எக்ஸ்ப்ளோருங்கிறேன். நான் அதுக்காக நான் மிஷன் இம்பாசிபிள் ஒரு இமோஷனல் ட்ராமாவாக நான் பண்ண முடியாது, பட் அதில் ஒரு இமோஷன் இருக்கும்போது இட் ஆட்ஸ். இதுன்னு இல்லை, நம்ம அந்த பாண்ட் சீரீஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த டாக்டரை போய் பார்ப்பாரு. வண்டர்ஃபுல். தட்ஸ் வாட் மேக்ஸ் இட் மோர் ஸ்பெஷல். அது ஆக்ஷன் படம் தான். எனக்கு ஐ லவ் ஆக்ஷன். நான் சொல்லப்போனால் நான் நிறைய பார்க்குறது ஆக்ஷன், த்ரில்லர் எல்லாமே, நான் இன்வெஸ்டிகேஷன் இது எல்லாமே நான் பார்ப்பேன். பட் அதில் நம்ம எங்கே கனெக்ட் ஆகணும்னா அதுக்கு பின்னாடி ஒரு எமோஷன் இருக்கும், அதில் தான் நம்ம கனெக்ட் ஆகும். நீங்கள் சொன்னீங்கல்ல சென்னையில் எல்லாருமே வந்து இதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் ஆக்சுவலி நல்லவங்க தான் அப்படின்ட்டு. அதே மாதிரி நீங்கள் ஊருக்கு போனால் நீங்கள் காமிக்கிற அந்த வில்லேஜில் வந்து யூ டோன்ட் ஷோ த பேட் பீப்புள். தட் இஸ் அந்த அரவிந்த் சாமியோட ஃபேமிலிக்கு அவங்கள சீட் பண்ணவங்கள அவங்கள காமிக்க மாட்டேங்கிறீங்க. தட் இஸ் லைக் ப்ரீஃபாக காமிக்க, பட் மெயினாக வந்து மன்னிச்சிட்டீங்கன்னு சொல்கிறீங்க, அவங்க மன்னிச்சிட்டாரு. யூ டோன்ட் ஹாவ் அ சீன் வித் தெம். பட் அதர்வைஸ் நம்ம அந்த ஊர் என்ன பார்க்குறோன்னா எல்லாருமே நல்லவங்க, எல்லாருமே இது ஊரில் ஒன்றுமே கெட்டது நடக்காது, அந்த மாதிரி ஒன்று காமிக்கிறீங்க. டெல் மீ அபவுட் தட் டிசிஷன். தட் பிகாஸ் எவ்ரிவேர், சிட்டியாக இருக்கட்டும் ஊராக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே வந்து நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும், ஆஸ் இன் சொசைட்டிலி சொல்கிறேன். ஆமாம். ஸோ அந்த டிசிஷன் வாட் லைக் நான் இப்போ ஊரில் எல்லாரும் நல்லவங்க நான் சொல்லவே இல்லை. இல்லை காமிக்கிறதுல அது அந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது. அதான் அவங்கள படம் ஆரம்பிக்கும் போதே ஊரில் ஒரு 4 பேர் அவங்கள இது பண்ணி தான் அவங்க வெளியில் வர்றாங்க. அங்கே வந்து ஈவன் செகண்ட் ஹாஃபில் அவர் பேசும்போது இவங்க கார்த்தி சார் கேரக்டர் வந்து சிலர்லாம் மென்ஷன் பண்ணுவார், எங்களை நிறைய பேர் இக்னோர் பண்ணாங்க, ஆனால் இதில் யாரையுமே தப்பு சொல்கிறதுக்கு இல்லை, எல்லாம் அந்த பணம் பண்ணுற வேலைம்பாங்க. ஏன்னா இட் இஸ் த சிச்சுவேஷன் தட் டிரைவ்ஸ் தெம் டு டூ திங்ஸ். அதைத்தான் புரிஞ்சுக்கணும்னு நான் சொல்ல வந்தேன். இப்போ மேபி அந்த சிச்சுவேஷன் நடக்கலைன்னா அவங்களும் மேபி தே வுட் ஹவ் ஷேர்ட் அ வெரி நார்மல் ரிலேஷன்ஷிப். இட் இஸ் தோஸ் சிச்சுவேஷன்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு கிரைசிஸ் சிச்சுவேஷனில் நீங்கள் என்னவா பிஹேவ் பண்ண போகிறீங்க, அங்கே நீங்கள் இப்படி பிஹேவ் பண்ண போகிறீங்களா இல்லை இப்படி பிஹேவ் பண்ண போகிறீங்களாங்கிறது தான். ஸோ இந்த டெசிஷன் தான் இட்ஸ் இம்பார்ட்டன்ட். இப்போ நம்மளையுமே ரொம்ப ஒரு அந்த எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷன் போகும்போது நம்ம ஒரு டெசிஷன் எடுப்போம், என்னானாலும் பரவாயில்ல நான் இந்த தப்பை செய்ய மாட்டேன்னு. ஒருத்தர் தே வில் சக்கம் டு தட் ப்ரெஷர். அது சென்னையாக இருந்தால் என்ன, அது கிராமமாக இருந்தால் என்ன, ஒரு டவுனாக இருந்தால் என்ன, எல்லாருக்கும் அது ஒன்று தான். அதை தான் நாங்கள் சொல்ல வந்தேன். அந்த சிச்சுவேஷன் ஒன்று கிடைக்குதுங்கிற பத்துக்கு நம்ம ஒரு தப்பு செய்கிறது இருக்குல்ல, ஒரு வசதிக்காக ஒன்று செஞ்சுருவோம், அது தப்புன்னு தான் சொல்ல வரோம். பட் தேங்க்யூ ஸோ மச். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு வெதர் இட்ஸ் 96 ஆர் திஸ் ஃபில்ம், ஒரு ஹியூமன் பிஹேவியருக்குள்ளே இவ்வளோ போய் யூஸ்வலி நம்ம படங்கள் அவ்வளோ போகிறதில்ல. பிகாஸ் ஃபார் வாட் எவர் ரீசன், இதர் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம், இல்லை ஆடியன்ஸ்க்கு பார்க்குறதுக்கு ஒரு பேஷன்ஸ் இல்லை, அந்த மாதிரி ஒரு தாட் இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். பட் இந்த 2 படங்கள் வந்து இட் கைண்ட் ஆஃப் இட்ஸ் பியூட்டிஃபுல். பிகாஸ் அஃப்கோர்ஸ் இது பிரேம்குமாரோட ஜோனுன்னு எஸ்டாப்ளிஷ் ஆகிடக்கூடாது, நீங்கள் சொன்ன மாதிரி இதுதான் பண்ணுவார் அப்படின்ட்டு. பட் ஆனாலும் தப்பு இல்லைன்னு சொல்கிறேன். இல்லை, இது இருக்கும் சார். திஸ் இஸ் அ கான்ஸ்டன்ட். ஹியூமன் இமோஷன்ஸை சொல்லாமல் நீங்கள் எப்படி கதை சொல்லணும்? நோ பட் எனக்கு பிடிச்சதே வந்து அதான் சொல்கிறேன்ல. சி ஐ கேன் டெல் யூ, எனக்கு இந்த படத்தில் இந்த பாயிண்ட் பிடிக்கலாம், அந்த பாயிண்ட் பிடிக்கலாம், அந்த பாயிண்ட் பிடிக்கலாம். ஐ கேன் டெல் யூ லைக் 5-6 திங்ஸ். பட் இஃப் யூ ஆஸ்க் மீ ஓவரால் டிட் யூ லைக் த ஃபில்ம், எஸ் ஐ வாட்ச் இட் 2 times and second time was even better than the first time. Because the rhythm was now set inside me, and I liked it even more. And maybe when I see it a third time, I like it even more or relate. Because fundamentally, I like seeing movies about people, not caricatures. அவங்க வந்து ஒரு அரவிந்தா இருக்கட்டும், கார்த்தியா இருக்கட்டும், they come across like real people. I was like, எனக்கு மேபி நான் முதல்ல சொன்னேன்ல உங்களுக்கு, உங்களோட விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் கேரக்டரா, மேபி இட் இஸ் மை விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் தட் wow, I wish I had seen someone like Karthi, because I've never seen anybody like that. There could be my own wish fulfillment that is playing a role in that. So thank you for both these films, and thank you for this interview. Thank you, sir. Thank you so much. GT Holidays, South India's #1 travel brand. டார்லிங் எலக்ட்ரானிக்ஸ், மொபைல் மற்றும் ஃபர்னிச்சரின் 10 கோடி தீபாவளி பரிசு மழை. Taste the symphony of Milky Mist Capella Chocolatum.